இன்று ரோம் பேரரசர் ஜூலியஸ் சீசர்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவர் ரோமுடைய சர்வாதிகாரி. 18 வயசுல ராணுவத்தில் முக்கியமான பொறுப்புக்கு வந்தவர் எடுத்த எடுப்புல இருந்து எல்லாம் பண்ணது சர்வாதிகாரத்தரம் தான். 3 அரசர்கள் ஒன்னா சேர்ந்து ரோம ஆட்சி செய்யணுங்கிற முறை இருந்துச்சு. அதை மொத்தமா மாற்றி அமைச்சிட்டு அவங்க 2 பேரையும் தாண்டி மொத்த ஆட்சியும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்தவர் ஜூலியஸ் சீசர். அதோட நிற்காம பக்கத்தில் எகிப்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த தாலமியை போட்டு தள்ளிட்டு அவருடைய மனைவியான கிளியோபாட்ராவை அள்ளி எடுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் அடைச்சு வச்சவர். இப்படி போற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடிய ஜூலியஸ் சீசருக்கு தன்னை அசைக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிற மமதை தலைக்கேறிச்சு. மொத்த அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு, அது சரியில்லைன்னு செனட் சபை சொல்லிச்சு. அந்த செனட் சபையே கலைச்சிடலாமான்னு யோசிச்சாரு சீசர். மக்களாட்சி அப்படிங்கிறது மலராம மன்னராட்சி இல்லாம சர்வாதிகார ஆட்சிங்கிறது ஜூலியஸ் சீசருடைய ஆட்சியில அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு உணர்ந்த செனட் சபை மெம்பர்ஸ் அவரை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு நேர்த்தியான சதித்திட்டம் தீட்டி சரியான நாள் பார்த்து கிமு 44ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் நாள் தன்னுடைய உயிர் நண்பனான புரூட்டஸின் கையாலேயே ஜூலியஸ் சீசர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை நிகழ்ந்ததுக்கு அப்புறமா இதை வச்சு நிறைய காவியங்கள்